வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை சர்வாதிகாரி. வாங்க கதையை தொடரலாம். மீனாதேவி உங்க பெருந்தன்மைன்னு சொன்னதும் சிரிச்சிட்டு அந்த வீரன் பக்கத்துல போய், கொஞ்ச நேரத்திலே 2 தடவை முட்டாள்தனமா நடந்துகிட்டீங்க. எங்க மேல சேரவாரி இறைச்சது, இப்ப பெண்கள் கிட்ட வீரத்தை காட்டுறீங்கன்னு பிரதாபன் சொல்ல, அதுக்கு அந்த வீரன் அதை கேட்க நீ யாருன்னு கேக்குறாரு. அதுக்கு அலட்சியமா அந்த வீரனை பார்த்து சிரிச்சிட்டு, உன்னோட கேள்விக்கு என்னோட வாள் பதில் சொல்லும்னு தான் மேல போட்டு இருந்த மேலாடைய கலட்டி வச்சுட்டு மீனாதேவிய இன்னொரு தடவை பார்த்து சிரிச்சிட்டு அந்த வீரனோட வாள் சண்டை போட ஆரம்பிக்கிறார். இத மதிலுக்கு அந்த சைட்ல இருந்து தளபதியும் தேரோட்டியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாள் போர்ல இணையில்லாத பிரதாப வீரனுக்கு இந்த சண்டையெல்லாம் சுண்டக்கா மாதிரி தானே. அந்த சண்டையில ஈஸியா பிரதாபன் ஜெயித்துடுறார். அந்த வீரனை கீழே தள்ளி அவனோட நெஞ்சில வாழ வச்சு மீனாதேவிய பார்த்துட்டு, நீங்க பெண்கள்லே ரொம்ப முதன்மையானவங்க. அழகு தெய்வத்தோட அற்புத சிருஷ்டி, கவர்ச்சி மிகுந்த காந்த சிலை, வசீகரத்தோட உற்பத்தி சாலை, வட்ட முழுமதியை விட வனப்பு மிகுந்த அழகு ராணின்னு வர்ணனை எடுத்து விட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம பிரதாபன். அத ரொம்ப சந்தோஷமா மீனாதேவி கேட்டுக்கிட்டு இருக்க, அவங்க பக்கத்துல இருக்கிற அத்தை, ஏய் வர்ணிச்சது போதும், உன்னோட வேலையை பாருன்னு கராரா சொல்ல, வாழ அந்த வீரன் மேல இருந்து எடுத்துட்டு எழுந்துரு அப்படின்னு அந்த வீரன் கிட்ட சொல்றார் பிரதாபன். எந்திரிக்கிற அந்த வீரன் திரும்ப சண்டைய ஆரம்பிக்க பிரதாபனும் சண்டைய கண்டினியூ பண்றார். அப்ப அங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற தளபதி தேரோட்டி கிட்ட, நம்மளையும் மறந்துட்டான், சேத்துல வண்டி சிக்கி இருக்கிறதையும் அடியோட மறந்துட்டான்னு சொல்லி சிரிக்கிறார். அதுக்கு அந்த தேரோட்டியும், அழகான பொண்ணு பாருங்க அப்படின்னு காரணம் சொல்றார். பிரதாபனுக்கும் அந்த வீரனுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. பிரதாபன் சண்டை போடுறத ரொம்ப குஷியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க மீனாதேவி. பிரமாதமான வாழ்வீச்சு, அவனுக்கு பூச்சி காட்டி அலக்களிக்கிறான்னு ஒரு மேட்ச் பாக்குற சந்தோஷத்தோட அந்த சண்டையை அவங்க பாத்துக்கிட்டு இருக்க, அப்ப அவங்க பக்கத்துல இருக்கிற அத்தை, ஆமா நமக்காக ஜம்பம் காட்டுறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரகசியமான குரல்ல, நல்ல வேலை வீட்டை சோதனை போட்டு இருந்தா நம்ம காஞ்சி சிக்கி இருப்பான்னு மீனா கிட்ட சொல்றாங்க. உடனே மீனாதேவி சீரியஸா, யாரு நம்ம வண்டிக்காரனான்னு கேட்க, ஆமா அவனும் பட்டாளத்துல இருந்து ஓடி வந்தவன் தான் சொல்றாங்க அத்தை. உடனே மீனா மெச்சுற குரல்ல, அத்தை இவ்வளவு நாள் ஆனதுக்கு அப்புறமும் உன்னோட கைத்திறமை குறையவே இல்லைன்னு புகழ அத்தைக்கு பெருமை தாங்கல. பிரதாபன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத ஒரு வித பிரமிப்போட பார்த்துக்கிட்டு இருக்கிற மத்த வீரர்களுக்கு இது பிரதாப வீரன்கிறது விளங்கிடுச்சு. ஒரு வழியா அந்த சண்டை போட்டுக்கிட்டு இருந்த வீரனோட கையில இருந்த கத்திய பிரதாபன் தட்டி விட அது அவரோட கைக்கு மாறிடுது. கத்தி இல்லாம எப்படி சண்டையை கண்டினியூ பண்ண முடியும்? இப்படியா அந்த வீரனை ஜெயிச்சிடுறார் பிரதாபன். உடனே மீனாவும் அத்தையும் பேஸ் பேஸ்னு கைதட்ட, தோத்த வீரனுக்கு கோபம் தாங்கல. கோபத்தோட அங்க நிக்கிற வீரர்கள் கிட்ட இவனை கைது செய்யுங்க அப்படின்னு ஆணையிட, ஒரு வீரன் அவரோட காதுல இது பிரதாப வீரர்ங்கிற மேட்டரை சொல்றார். அதை கேட்ட வீரனுக்கோ பயங்கர அதிர்ச்சி. ஆனா அதை பத்தி எல்லாம் பிரதாபன் கண்டுக்கவே இல்லை. அவர் நேரா மீனாதேவி கிட்ட போய், இனிமே கனவுல கூட இப்படி செய்ய மாட்டாங்க அப்படின்னு அவர் சந்தோஷமா சொல்றார். அப்போ மீனாதேவி அவங்க ட்ரெஸ்ல இருந்த பூவை எடுத்து அவரோட சட்டையில சொருகிட்டு, உங்களை மாதிரி வீரர்கள் இருக்கும் போது பெண்களுக்கு கவலையே இல்லை அப்படின்னு மெச்சுறாங்க. பிரதாபன் ஆசையா மீனாதேவியை நெருங்க, அவசரமா பூஜை வேலை கரடி மாதிரி நடுவுல வந்து 2 பேரையும் விலக்கி விடுறாங்க அத்தை. தேவி பக்தனை மறந்துடக்கூடாதுன்னு பிரதாபன் சொல்ல, அதுக்கு மீனா, பக்தன் பக்குவமா நடந்துக்கணும் அப்படின்னு திரும்ப ஃபிளட் பண்றாங்க. அதை கேட்ட அத்தை, உன் தெய்வ தரிசனம் போதும், போயிட்டு வாப்பா நல்ல வேலையான்னு கையெடுத்து கும்பிட, வேற என்ன பண்ண முடியும்? அங்க இருந்து கிளம்பிடுறார் பிரதாபன். போற வரைக்கும் மீனாவும் பிரதாபனும் ஒருத்தரை ஒருத்தர் மாறி மாறி பார்த்துக்கிட்டே போறாங்க. அப்ப பிரதாபனுக்கு அங்க நிக்கிற தளபதி கண்ணுல பட, உடனே அவருக்கு வண்டி ஞாபகம் வருது. அந்த வீரர்களை பார்த்து வண்டியை தள்ள வாங்க அப்படின்னு கரார் குரல்ல கூட்டிட்டு போறார் பிரதாபன். அவர் போறதையே ஒரு சிரிப்போட பார்த்துக்கிட்டு இருக்காங்க மீனாதேவி. அந்த வீரர்களோட துணையால அந்த சக்கரத்தை சகதியிலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டு திரும்ப தலைநகருக்கு தங்களோட பயணத்தை தொடர்றாங்க தளபதியும் பிரதாபனும். வண்டிக்குள்ள இருக்கிற பிரதாபனோட மனசு பூரா மீனாதேவி தான் இருக்காங்க. அவங்க கொடுத்த பூவையே பார்த்துக்கிட்டு இருக்கார் பிரதாபன். அப்ப பக்கத்துல இருக்கிற தளபதியை பார்த்து கொஞ்சம் மன்னிப்பு கேட்கிற குரல்ல, நீங்க வெயிட் பண்றத மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பூவை அவர் பார்க்க, அதை கேட்டு சிரிச்சிட்டு, என்ன மட்டுமா மறந்துட்டு நீ, உன்னோட உலகத்தையே மறந்து இருப்பியே அப்படின்னு தளபதி கிண்டல் பண்ண, பிரதாபனுக்கு வெக்கம் தாங்கல. வெக்கப்படாத, நானும் உன்னோட வயசுல அப்படித்தான் இருந்தேன் அப்படின்னு தளபதி ஆறுதல் சொல்ல, அவங்க வண்டிக்கு பேரலா மீனாதேவியோட வண்டியும் போகுது. ஜன்னல் வழியா பிரதாபனும் மீனாவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. பிரதாபன் அவர் கையில் இருந்த பூவுக்கு முத்தம் கொடுக்க, மீனா அவருக்கு ஃப்ளையிங் கிஸ் கொடுக்க, பக்கத்துல இருக்கிற அத்தை மீனாவோட கைய தட்டி விடுறாங்க.
தளபதியோட வண்டி முன்னாடி போக வெளியே பார்த்துக்கிட்டு இருந்த பிரதாபன் வண்டிக்குள்ள பாக்குறார். பார்த்தா தளபதி தன்னோட முகத்தை மறைச்சு வச்சிருக்கார். ஆச்சரியத்தோட அவளை உங்களுக்கு தெரியுமான்னு பிரதாபன் கேட்க, அதுக்கு தளபதி அவதான் மீனாதேவி, மந்திரி மகாவர்மனோட கையார் அப்படின்னு சொல்றார். அந்த மீனாதேவியா அப்படின்னு ஆச்சரியத்தோட பிரதாபன் கேட்க, ஆமா, ஜாக்கிரதை, அபாயமான இடம், மந்திரி மகாவர்மன் பொல்லாத பொறாமைக்காரன்னு எச்சரிக்கிறார் தளபதி. அதை கேட்ட பிரதாபனும் தளபதி சொன்னதை கோவத்தோட யோசிக்கிறார். தளபதியோட பேச்சை கேட்டு மன்னர் போரை நிறுத்துவாரா? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.